ஜம்மு காஷ்மீரின் குரேஸ் செக்டாரில் நௌஷரானார் என்ற இடத்தின் அருகே பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இந்திய ராணுவம் ஆபரேஷன் நௌஷரானார் 4 மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்று இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளை வேட்டையாட நமது வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அப்போது இருதரப்பினர் இடையே சண்டை நடந்தது. இதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதில் ஒரு பயங்கரவாதி சமந்தர் சாச்சா எனப்படும் பாகுகான். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சிக்கு மூளையாக செயல்பட்டு வந்தவர். பல ஆண்டுகளாக இராணுவத்தினர் தேடி வந்த நிலையில் ஊடுருவல் முயற்சியின் போது கொல்லப்பட்டுள்ளான். பாகுகான் 1995 முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருந்துள்ளான். ஹிஸ்புல் கமாண்டராக இருந்தாலும் குரேஸ் செக்டார் உள்ளிட்ட பகுதிகளில் வேறு சில பயங்கரவாத அமைப்புகளின் ஊடுருவல் முயற்சிகளுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு வந்துள்ளான். 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சிகளுக்கு பாகுகான் காரணமாக இருந்துள்ளார். குரேஸ் செக்டாரில் உள்ள கடினமான இடங்கள் மற்றும் ரகசிய பாதைகளை அறிந்து வைத்திருந்ததன் மூலம் பல ஊடுருவல் முயற்சிகளை வெற்றிகரமாக செய்திருக்கிறார். இதனால் பாகுகானை பயங்கரவாத அமைப்புகள் மனித GPS என்று அழைத்து வந்தன. பாகுகான் கொல்லப்பட்டதன் மூலம் பயங்கரவாத ஊடுருவல் முயற்சிகளில் அவனது பல ஆண்டு பங்களிப்பு முடிக்கப்பட்டுள்ளது.